Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இங்கே நான் ஒரு பியூட்டிஃபுல்லான எவ்ரிடே அப்ராப்ரியேட் ஆஃபீஸ் காலேஜுக்கும் போட்டு போகிற மாதிரியான ஒரு வேரபிள் சூப்பர் சிம்பிள் லைட் வெயிட் மேக்கப் லுக் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னுடைய பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ நேச்சுரலான லுக் வந்து கொடுக்குது. ஜஸ்ட் என்ஹான்ஸ் தான் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஸ்கின்னை, எதையும் மறைக்கல கொள்ளலை. ஐ மீன் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் மறைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறத என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேட் ஸ்கின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ப்ரெப் பண்ணி ரெடியாக இருக்குது. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம், அடுத்தது ப்ரைமர் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரைமரும் யூஸ் பண்ணலாம். வெளி ஸ்கின்னா ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர், ட்ரை ஸ்கின்னா ஹைட்ரேட்டிங் ப்ரைமர்ஸ். உங்களுக்கு அந்த ஒரு க்ளோ வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 70% மறைஞ்சிட போகுது அப்படின்றதுனால இதில் பெருசாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுடைய மேக்கப்பை ஸ்டிக் பண்ண வச்சுக்கோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மேக்கோட 2 காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது NW45 அண்ட் NC45. ஸோ ரெண்டோட ஷேட் டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது. பட் ஆன் மை ஃபேஸ் இட் மேக்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் NW45 எடுத்துக்கிறேன். இதை எடுத்து வாயை சுற்றி இருக்க ஏரியா, கண்ணு கீழே இருக்க ஏரியா, நெத்தி ஏரியாவில் போடுறேன். என்னுடைய முகம் நேச்சுரலாக ஒரே டோனாக இருக்கிறது கிடையாது. நேச்சுரலாகவே கண்ணு கீழே வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம், கண்ணு மேலேயும் கொஞ்சம் பிக்மெண்ட், வாயை சுற்றி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், நெத்தியில் டேன். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்டடாக அங்கங்கே டிஸ்கலர்டாக இருக்குது. ஸோ இப்படின்னும் போது நீங்கள் ஒரே கலர் போட்டிங்கன்னா, சப்போஸ் லைட்டர் ஷேட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கலர் டார்க்கர் ஏரியாஸில் உங்கள் லைட்டர் ஷேட் கலர் கிரே ஆக போகுது. டார்க்கர் போட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கிறத விட நீங்கள் டார்க்காக தெரிய போகிறீங்க. ஸோ இங்கே நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு என்னுடைய ஸ்கின்னை மேட்டிஃபை பண்ணியிருக்கு, அட் த சேம் டைம் கொஞ்சமாக கவரேஜ் கொடுத்து ஃப்ரெஷ் ஆக்கியிருக்கு பாருங்கள். அடுத்தது நான் NC45 யூஸ் பண்ணுறேன். NC45 வந்துட்டு கொஞ்சம் வார்மர் டோனில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு என்னுடைய ஃபேஸை பிரைட்டன் அப் பண்ண போது. ஏன்னா NC45 என்னுடைய ஸ்கின் டோனில் விட பிரைட்டாக இருக்க போது ஒரு 2 ஷேடுக்கு. அதாவது என்னுடைய கண்ணம், அப்புறம் மூக்கோட பிரிட்ஜ், இந்த ஏரியாலாம் என்ன பிரைட்னஸ் என்னுடைய ஸ்கின்னில் இருக்குமோ அதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ஷேட் பவுடர்ஸ் நீங்கள் வச்சுக்கும் போது ஆர் பேஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுடைய பர்ஃபெக்டான பேஸ் லுக் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதே மாதிரி நான் NW45 வாய் சுற்றி இருக்க ஏரியாவை வந்துட்டு கவர் பண்ண யூஸ் பண்ணுறேன். இப்போ NC45 நான் வாய் சுற்றி இருக்க ஏரியா டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கவர் பண்ணுறேன்னா கிரே ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அது லைட்டர் ஷேட். ஸோ அதனால NW45 ஒரு நியூட்ரல் ப்ளஸ் ஆரஞ்ச் டோன் கொஞ்சமாக இருக்கிற ஒரு கலர் அப்படின்றதுனால என்னுடைய அந்த டார்க் ஏரியா ரொம்ப நேரம் கழிச்சு கிரே ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்க போகுது. த்ரூ அவுட் த டே ஃப்ரெஷ் அண்ட் மேட் லுக்கிங் ஸ்கின் வந்து இது கொடுக்க போகுது. ஸோ அதே மாதிரி NC45 சென்டர் ஆஃப் மை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் பிளெண்டட் ஆக்கிக்கிறேன். அண்ட் வித் தட் த பேஸ் இஸ் டன். வெரி சிம்பிள். கொஞ்சம் ப்ரைஸி சைடில் தான் இருக்கும் இது ரெண்டும். நான் உங்களுக்கு அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் வச்சு வேறு வீடியோஸில் காமிக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு பவுடர் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. நேச்சுரலான லுக் வேணும் அப்படின்னா பவுடர் ப்ராடக்ட் எடுத்து உங்களுடைய முடி நேச்சுரலாக எங்கே டென்ஸாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் டார்க்கன் மட்டும் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு ஸ்பார்ஸாக இருக்குது, கொஞ்சமாக ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தின்னான ப்ரஷ் வச்சு நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். அகேன் பவுடர் ப்ராடக்ட் வச்சு பண்ணுங்கள். அது நேச்சுரலான லுக் உங்களுக்கு கொடுக்க போகுது. பொமேட்ஸ் அண்ட் ஐப்ரோ பென்சில்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அது சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக அப்ளை பண்ணலன்னா ஆர்டிஃபிஷியலாக தெரியும், அதுக்காக. அடுத்தது பிரான்சர். இது ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். இது வந்து கொஞ்சம் கூல் டோனாகவும் இருக்கணும், கொஞ்சம் வார்ம் டோனாகவும் இருக்கணும். ரெண்டுமே அழகாக கலந்த ஒரு பேன் தான் இது. இது வந்து க்ளோவிஷ் பை ஹுடா பியூட்டி. இதை எடுத்து என்னுடைய ஐலட்ஸில் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கணும், என்னுடைய ஃபேஸோடு அதை மேட்ச் பண்ணணும், ஒரு மோனோடோன் லுக் கொடுக்கணும். அண்ட் என்னுடைய ஐலட்ஸ் ஆயிலி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பவுடரே என்னோடய லிட்ஸில் போட்டுக்கிறேன். அடுத்தது என்னுடைய கண்ணத்தோட சைட்ஸ், ஜா லைன், நெத்தி, இந்த ஏரியா எல்லாமும் போட்டுக்கிறேன். இது இன்னுமே என்னுடைய ஸ்கின்னுக்கு அந்த ஒரு நேச்சுரல் லுக் எடுத்துகிட்டு வரப்போகுது. ஏன்னா என்னோட கழுத்து பார்த்தீங்கன்னா பை த வே இங்கே லைட்னால என் கழுத்து எக்ஸ்ட்ரா டார்க்காக தெரியுது. அப்படி இல்லைனாலும் என்னுடைய கழுத்து எக்ஸாக்டாக கழுத்து ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முகம் அண்ட் செஸ்ட் ஏரியாவோட டார்க்காக தான் இருக்கும். அதில் பவுடர் போடுறது நான் ஆள் கிடையாது. பவுடரோ இல்லை எந்த ப்ராடக்ட்டோ போடுற ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா ஐ டோன்ட் மைண்ட் கழுத்தில் ப்ராடக்ட் போட்டு அது கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா ஐ ஹேட் தட் ஃபீலிங். அதனால் ஐ டோன்ட் ப்ரிஃபர் அப்ளைங் எனி ப்ராடக்ட் ஆன் மை நெக். ஓகே. ஸோ அடுத்தது ப்ளஷ். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். எனக்கு பிடிக்கும் அந்த ஒரு சாஃப்டான ரோசி சீக்ஸ் கொடுக்கறது எனக்கு பிடிக்குன்றதுனால இதை பண்ணிக்கிறேன். லைட்டாக பண்ணிங்கன்னா நேச்சுரலான லுக் கிடைக்கும். வேணான்னா தாராளமாக நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை மறுபடியும் நல்லா சாஃப்டாக நான் பிளெண்ட் பண்ணுறேன் அந்த ப்ரான்சர் அப்ளை பண்ண ப்ரஷ் வச்சு. அடுத்து காஜல். இது ஜஸ்ட்டு என்னுடைய அந்த வாட்டர் லைனை வந்துட்டு கொஞ்சமாக டைட் லைன் பண்ணி அதை என்னுடைய கண் அங்கே இருக்குது அப்படின்றத காமிக்கிற மாதிரி என்னுடைய அப்பர் வாட்டர் லைன் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் கொஞ்சமாக வச்சுட்டு அப்பர் லேஷ் லைனில் ஜஸ்ட்டு அவுட்டர் தேர்டில் மட்டும் போட்டு கையால் ஸ்மச் பண்ணிக்கிறேன். இது அந்த ஒரு ஷேடோ மட்டும் கொடுக்கும். அதே மாதிரி லோவர் வாட்டர் லைன்லேயும் ரொம்ப பெருசாக நிறையலாம் அப்ளை பண்ணல, நாங்கள் மை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரிகிற அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய லேஷஸை வந்துட்டு தனித்தனியாக கோட் பண்ணவும் லைட்டாக வால்யூம் கொடுக்கும். ரொம்ப ட்ரமேட்டிக்கான லேஷஸ் வந்து போய்க்க வேண்டாம், உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும்போது. அகைன் இதுவும் ஆப்ஷனல் தான். சம் ப்ரிஃபர் அப்ளைங் மஸ்காரா, சம் டோன்ட். ஸோ உங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய விஸ்பி லேஷஸ் இருக்குன்னா யூ கேன் அவாய்ட் மஸ்காரா. அடுத்தது லிப்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக ஃப்ரம் ஸ்க்ராச் கொஞ்சம் இறங்கி தான் பண்ணும். லைட்டாக வச்சுக்கிறேன்ட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இது லாங் லாஸ்டிங்காக என்னுடைய லிப்ஸ்டிக் வந்துட்டு இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தட். இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் காஜல் ஃப்ரம் பர்பிள். அதை வந்து என்னுடைய லிப்ஸை லைன் பண்ண யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எஸ்ப்ரெஸோ ப்ரௌன் ஃப்ரம் மாமா எர்த் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் மாமா எர்த். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுடைய ஃபார்முலேஷன். சூப்பர் லாங் லாஸ்டிங், சூப்பர் பியூட்டிஃபுல்லான மாய்ஸ்சரைசிங் மேட் ஃபினிஷ் கொடுக்குது லிப்ஸில். இந்த பர்டிகுலர் ஷேட் இஸ் மை ஃபேவரட் நியூட் ஷேட், டெய்லி நியூட் ஷேட் மாதிரி. அப்புறம் மிஸ் கிளேரோட நம்பர் 17 இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக நான் செக் பண்ணும்போது இந்த நம்பர் 17 வந்து என்னால் சோர்ஸ் பண்ண முடியலை. உங்களுக்கு எங்கேயாவது கண்ணில் பட்டுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இது எந்த அளவுக்கு ஈஸி, குவிக் அண்ட் வெரி நேச்சுரல் லுக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கின் லைஃப் ஃபினிஷ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் லாஞ்சிவிட்டி கொடுக்கும். பட் இது பவுடர் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு இப்போது நான் ஹைலைட் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த பவுடர் மட்டும் நீங்கள் பேக்கில் வச்சுட்டு அண்டர் ஏரியாவை மட்டும் நீங்கள் த்ரூ அவுட் த டே டச்சப் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா யூல் பி சார்ட்டட். ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப நேச்சுரலான லுக் கொடுக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். If you let your guard down, baby.